நீங்களே சொல்லுங்க, எத்தனை பேர் எனக்கு பொண்ணு கொடுப்பாங்க? 1000 ரூபாய் பணம் கேட்டாலே ஷூரிட்டி என்ன இருக்குன்னு கேக்குறாங்க. இப்படி இருக்கிற இந்த காலத்துல ஒரு பொண்ணை கொடுப்பாங்களா? இல்ல நான் தான் எப்படி போய் கேட்பேன்? அவ்வளவு தூரம் எங்க போனோம்? என்னை பத்தி உங்க குடும்பத்துல எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். நீங்க உங்க பொண்ணு எனக்கு கொடுப்பீங்களா? நீங்க எல்லாரும் கல்யாணிக்கு மாப்பிள்ளை கிடைக்காம கஷ்டப்படுறீங்க. அப்படி இருந்தோம் என் ஞாபகம் உங்களுக்கு வந்துச்சாக்கா? நீங்களே சொல்லுங்கக்கா, உங்க கல்யாணிய எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா? பாத்தீங்களா, யோசிக்கிறீங்க. சரி விடுங்கக்கா, நான் எதாவது தப்பா பேசிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. மனசதை வச்சுக்காதீங்க. யோசிக்கிறியா? நல்லா யோசி. உன் மனசுல இந்த எண்ணத்தை விதைக்கத்தான் நான் இவ்வளவு நேரம் பேசினேன். என்னப்பா சிவா, உங்க அப்பா கிட்ட இருந்து ஏதாவது தகவல் வந்துச்சா? என்ன தகவல் மாமா? என்னப்பா இப்படி கேக்குற? உங்க அப்பா என்கிட்ட லட்ச லட்சமா பணம் வாங்கியிருக்கான். அத திருப்பி தரணுங்கிறத பத்தி ஏதாவது தகவல் வரலையா? சிவா, அவனால இப்ப அவ்வளவு பெரிய அமௌண்ட தர முடியாதுன்னு எனக்கும் தெரியும். அதுக்காகத்தான் உங்ககிட்ட ஒரு நல்ல ஐடியாவா கொடுத்தேன். அத பத்தி எந்த தகவலும் சொல்லாம இருந்தா எப்படி? அந்த மூளை கெட்டவங்கிட்ட போய் நான் என்னன்னு மாமா கேக்குறது? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. ஆனா நான் கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் சும்மா இருந்தா என்ன அர்த்தம்? ஏங்க, அவங்கள வீடு காலி பண்ண சொன்னா அவங்க எங்க போவாங்க? எங்க போவாங்கன்னா ஏதாவது ஒரு வாடகை வீட்டுக்கு போக வேண்டியதுதான். இந்த பாரு சிவா, அந்த இடத்தை பில்டருக்கு வித்தா நமக்கு பணம் வரும். அதுல நம்ம பணத்தை எடுத்துக்கிட்டு மீதி அவர்கிட்ட கொடுத்துருவோம். பாரு சிவா, அந்த இடத்தை பில்டருக்கு வித்தா நமக்கு பணம் வரும். அதுல நம்ம பணத்தை எடுத்துக்கிட்டு மீதி அவர்கிட்ட கொடுத்துருவோம். நீதான் போய் உங்க அப்பா கிட்ட வீட்டை காலி பண்ண சொல்லி சொல்லணும். ஒவ்வொரு டைமும் நானே போய் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாதுப்பா. அப்பா, அவங்க உங்களுக்கு தர வேண்டிய பணத்தை எனக்கு நீங்க கல்யாணத்துக்கு வரதட்சணையா கொடுத்தீங்கன்னு நினைச்சுக்கோங்களே. இது பார் பவித்ரா, எதை எப்படி சரி பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும். நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? இந்த பார் சிவா, உங்க வீட்டு பத்திரம் கூட இப்ப என்கிட்ட தான் இருக்கு. அதனால உங்க வீட்டை விக்கிறது ஒண்ணும் எனக்கு பெரிய காரியம் இல்லப்பா. இந்த வீடு வாங்க வர்றவன் அதான் பில்டர் வரும்போது வீடு காலியா இருக்கணும் இல்ல? சரிங்க மாமா, நான் போய் காலி பண்ண சொல்றேன். அது மட்டும் இல்ல சிவா, இப்ப இந்த இடத்தை வாங்க வர்றானே பில்டரு, அவன் ரொம்ப நல்லவன். நாம கேக்குற ரேட்டை கொடுத்துருவான். அவனை விட்டுட்டா அப்புறம் உங்க அப்பனுக்கு இல்லாம நமக்கு இல்லாம போயிரும்பா. அதனாலதான் சொல்றேன், முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா அவங்கள காலி பண்ண வச்சிடணும். கையில காசை பாத்துடணும்பா.
உனக்கு மட்டும்தான் அந்த வீட்டுல உள்ளவங்க பயப்படுவாங்க. சரிங்க மாமா, நான் கண்டிப்பா இதை பண்றேன். சரி. இது கொஞ்சம் கூட நியாயம் இல்ல. ஏன் அந்த குடும்பத்தை இப்படி நீங்க பழி வாங்கிட்டு இருக்கீங்க? பாவம் பாவங்க. ஆமாங்க, நீங்க செய்யற பாவம் நம்ம பொண்ணதாங்க பாதிக்கும். பேசாம விட்டுருங்க. நாம இப்ப அந்த பணத்தை வாங்கிதான் சாப்பிடணுமா? எனக்கு நீங்க 2 பேரும் அட்வைஸ் பண்றீங்களா? உங்களுக்கு பொழுது போகலைன்னா காலையில வீட்டு வேலை செய்யறதுக்கு ஆளுங்க வருவாங்கல்ல, அவங்கள கூப்பிட்டு வச்சு அட்வைஸா கொட்டுங்களேன். என்ன குரு சார், என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? சீட்டுக்கு போல? இல்ல சார், உங்களுக்காகத்தான் வெயிட் பண்றேன். என்ன சொல்லுங்க. என்னோட குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. ஐயோ, கொஞ்சம் அவசரமா பணம் வேணும். ஆஹா. ஏற்கனவே அக்கவுண்ட்ல 5000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கேன். அதான் எப்படி கேக்குறதுன்னு தெரியல. என்ன குரு இதுக்கு என்ன தயக்கம்? குழந்தை விஷயத்துல போய் இதுல 5000 ரூபாய் இருக்கு. ஓகே சார். குழந்தை முதல்ல போய் காட்டுங்க. சரி சார். மெல்ல கொடுத்தா போதும், அர்ஜென்ட் இல்ல. நீங்க குழந்தை போய் பாருங்க. தேங்க்ஸ் சார். டேய் மாப்பிள்ள குரு, அவருக்கு குழந்தை சென்டிமெண்ட் இருக்குன்னு தெரிஞ்சு நல்லா ஆட்டே போறேடா. வெறா இதெல்லாம் பெருசா பேசிக்கிட்டு போடா, போய் வேலையை பாடுறா. என்னம்மா, சாருக்கா வெயிட்டிங்க? ஆமா சார். இருமா, சார்கிட்ட சொல்றேன். மேடம், சார் உங்களை உள்ள கூப்பிடுறாரு. தேங்க்ஸ் சார். சார் வாங்க தேவி. நீங்க வருவீங்கன்னு கல்யாணி போன் பண்ணி சொன்னாங்க. உட்காருங்க. இல்ல பரவாயில்ல சார். ஐயோ பரவாயில்ல, ப்ளீஸ் உட்காருங்க. இங்க பாருங்க தேவி, நான் பிராங்கா பேசுறேன். மனசுல பட்டது சொல்லிடுறேன். இப்போ நீங்க என்ன மனநிலையில இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. நீங்க இது வரைக்கும் வேலை கேட்டு போன மாதிரி இந்த இடம் அப்படி கிடையாது. உங்களுக்கு வேலை பிடிச்சிருந்தா செய்யலாம், இல்லனா அடுத்த நிமிஷமே செட்டில்மெண்ட் வாங்கிட்டு போயிடலாம். அதுல எந்த கட்டாயம் கிடையாது. சரிங்க சார். அதே மாதிரி யாருக்கும் யாரும் அடிமை கிடையாது. அப்புறம் உங்க வேலை சார் எனக்கு தெரியும். சொல்லிக்கிற அளவுக்கு எனக்கு எந்த வேலையும் தெரியாது. நான் இது வரைக்கும் எக்ஸ்போர்ட் கம்பெனில தான் வேலை செஞ்சிருக்கேன். ஓ, இந்த மாதிரி கம்ப்யூட்டர் கம்பெனில வேலை செஞ்சு எனக்கு பழக்கம் இல்ல சார். இங்க இருக்கிற வேலைக்கு நான் சரியான ஆள் இல்லைன்னு தோணுது. ஏதோ கல்யாணி சொன்னான்னு வந்தேன். ஆனா இங்க வந்து பார்த்தா எல்லாமே வேற மாதிரி இருக்கு சார். நீங்களும் ரொம்ப வெளிப்படையா மனசு விட்டு பேசுறீங்க.
உங்களுடைய கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை பத்தி கல்யாணி முழுசா என்கிட்ட சொன்னாங்க. இங்க பாருங்க தேவி, உலகம் ரொம்ப வித்தியாசமானது. அதை நம்ம எந்த கண்ணோட்டத்துல பாக்குறோமோ அப்படிதான் நமக்கு தெரியும். இனிமே நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. கல்யாணி என்னோட சொந்த அத்தை பொண்ணு. அவங்களுக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கறனோ அதே மரியாதை உங்களுக்கும் உண்டு. தேங்க்யூ சார். இங்க உங்களுக்கு ஆபீஸ் செக்ரட்டரி வேலை. வெளி கம்பெனில இருந்து நமக்கு பில்ஸ் வரும். அதே மாதிரி நாம வெளி கம்பெனிக்கு பில்ஸ் அனுப்புவோம். நீங்க லெக்சர்ல என்ட்ரி போட்டு வைக்கணும். மந்த் எண்ட்ல ஆடிட்டர் கிட்ட சப்மிட் பண்ணணும். ஓகே சார். சரி, நீங்க ஆபீஸை சுத்தி பாருங்க. அப்படியே கல்யாணிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருங்க. ஓகே சார், தேங்க்யூ. பாருங்க. சொல்லு தேவி, வேலையில சேர்ந்துட்டியா? இப்பதான் ஜாயின் பண்ண. கல்யாணி, நான் உனக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். நீ எனக்கு கடவுள் மாதிரி. ஏய், என்ன நீ குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்க? ஆமா கல்யாணி, எங்க போனாலும் எனக்கு நிம்மதி இல்லைன்னு அழுதுட்டு இருந்தப்போ இப்படி ஒரு நல்ல இடத்துல என்ன வேலைக்கு சேர்த்து விட்டுருக்கியே. உன்னை என் வாழ்நாள்ல மறக்கவே முடியாது கல்யாணி. ரொம்ப சென்டிமெண்ட் டயலாக் எல்லாம் பேசிட்டு இருக்காத, போய் வேலையை பாரு. கல்யாணி, நான் உன்கிட்ட ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். பாலா ரொம்ப தங்கமான மனுஷன் தெரியுமா? என் மாமா பையனை பத்தி என்கிட்டயே சொல்லிட்டு இருக்கியா? அதுக்கெல்லாம் கல்யாணி, அவர் உன் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்காரு தெரியுமா? கல்யாணி, நான் உன்னை கேட்டா நீ தப்பா எடுத்துக்க மாட்டியே? என்ன? இவ்வளவு நல்ல மனுஷன் உனக்கு சொந்தக்காரரா இருக்கிறப்போ உங்க அப்பா ஏன் உனக்கு வெளியில மாப்பிள தேடுறாரு? ஏண்டி, நாம இப்ப இருக்கிற நிலைமையில இந்த ஆராய்ச்சினா ரொம்ப முக்கியமா? சொல்லு. கண்டதை யோசிக்காம போய் வேலையை பாரு. போ. நான் போனை வச்சிடுறேன். பாய். டேய் சிவா, வாடா. ஏண்டா இங்கே நிக்கிறேன், உள்ள வாடா. ஹலோ, நான் ஒன்னும் வீட்டுக்குள்ள வந்து நடுகால்ல உட்காந்து தலைவலை இலை போட்டு விருந்து சாப்பிட வரல. எப்ப வீட்டை காலி பண்ண போறீங்கன்னு கேட்டுட்டு போக வந்திருக்கேன். அதான் ஏற்கனவே சொல்லிட்டோம்ல, நாங்க எப்படியாவது கடனை அடைச்சிடுறோம். வீட்டெல்லாம் தர முடியாது. ஏய், உங்ககிட்ட என்ன பேச்சு? ஹலோ மிஸ்டர், நீங்க சொல்லுங்க. அதான் அவளே சொன்னாலே. ஏன் உங்களுக்கு முதுகெலும்பு இல்லையா? எங்களுக்கு கடன் அடைக்கிற கதையெல்லாம் கேட்க பொறுமை இல்ல. முதல்ல வீட்டை காலி பண்ணுங்க. ஏன் பணத்தை திருப்பி கொடுத்தா வாங்கிக்க மாட்டீங்களா? எங்க இருந்து திருப்பி கொடுப்பீங்க? இதோ நிக்கிறாள இவள அந்த தடிமாடு இன்ஸ்பெக்டருக்கு வித்து அவனை வச்சு மிரட்டலான்னு பாத்தீங்க. பருப்பு வேகல, அவனே உள்ள கிடக்குறான். இப்ப அடுத்து யாருக்கு விளைவிக்க போறீங்க? ஏய் சிவா. ஏய் அடங்கடி, அவ்வளவு ரோசம் இருக்குல்ல, பேச்ச கேட்க பிடிக்கலன்னா வீட்டை காலி பண்ணுங்க. டேய், அக்கா கிட்ட பேசுற மாதிரியாடா பேசுற? யோ, இந்த மாதிரி பேசி பேசி உனக்கு போர் அடிக்கல? இதோ பாரு, அதிகமாலாம் இல்ல, 3 நாள் தான் டைம் தருவேன். அதுக்குள்ள நீங்க வீட்டை காலி பண்ணல, சாமா செட்டெல்லாம் ரோட்டுக்கு பறக்கும். உங்களோட சேர்த்து. முடியாது. என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவனா? இப்ப பாரு. டேய் சிவா,
சார், என்ன பிரச்சனைங்க? அதான் நான் வரும்போது சொன்னேனேப்பா, வீட்டு மேல இருக்கிற கடை, அதுக்காக எங்களை காலி பண்ண சொல்லி ரகலை பண்ணிக்கிட்டு இருப்பான். சார், என்ன பிரச்சனை இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். அதுக்காக பாத்திரத்தெல்லாம் தூக்கி போடுறது நியாயம் இல்ல. முதல்ல மரியாதையா அடுத்து உள்ள வைங்க. சார் யாரு? நான் யாருன்னு அப்புறம் சொல்றேன். முதல்ல பாத்திரத்தை எடுத்து உள்ள வைங்க. யோ, ஆட்டோ ஓட்டிக்கிட்டு வந்தோமா, கஸ்டமரை டிராப் பண்ணோமா, போனோமான்னு இருக்கணும். அனாவசியமா நாட்டாம மாதிரி மூக்க நுழைக்க கூடாது. நான் ஆட்டோக்காரன் தான், ஆனா இந்த வீட்டுல எல்லாருக்கும் எனக்கு நல்லாவே தெரியும். ஓ, அப்படி போதா கதை? இன்ஸ்பெக்டர் கம்பி என்ன போனதுக்கு அப்புறம் இந்த ஆட்டோக்காரனை வளைச்சு போட்டீங்களா? அதப்படிங்க காக்கி சட்டை போட்டவனா பார்த்து கவர் பண்றீங்க. ஏய், பொம்பளை இருக்க வீட்டுல இப்படிதான் அசிங்கமா பேசுறதா? ஏன் எல்லாருக்கும் நீதான் மாமாவா? நான் கடைக்கு பேசு. மரியாதை கட்டுற உனக்கு என்னடா பண்ணுவ? உனக்கு இப்படிலாம் சொன்னா புரியாதுடா.